நான் தாழ்ந்தாரா போனேன், நான் கொலைக்கா போனேன். படிங்க மரம் 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 வருது விலகு விலகு வெள்ளெலி பனையு பங்களா விட்டு வெளியே வருது வருது விலகு விலகு. கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய தலை பொங்கலுக்கு வேங்கை வெளியே வந்து விட்டது. ஆனால் தேர்தல் காலங்களில் வருமா எல்இடி தரையை ஊருக்கு ஊர் வச்சு பனையூர் பங்களாவில் இருந்து பேசினா சரியாக போச்சு, போட்டுற போகிறாங்க மக்கள், அவ்வளோதானே. சரி, இப்போ அது விடுங்க. இப்போ நமக்கு அது இல்லை பிரச்சனை. இப்போ பிரச்சனை அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு பிரச்சனையாக தானே வந்து நிற்கி. அணில் குஞ்சுகள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அது இன்னும் ஒன்று பாருங்கள், அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் வந்து நிற்கி. ஏன்னா இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கில் நடக்குது. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடலைன்னா நீங்கள் என்ன அரசியல் கட்சி, உங்களுடைய தகுதி நிலை என்ன என்பதை பரீட்சை பண்ணி பார்க்கணும்ல. ஆளுங்கட்சி நிற்கட்டுமே, இருந்தாலும் என்ன, நீங்கள் உங்களுடைய தகுதி நிலை என்ன அப்படின்னு மக்களுடைய நாடி துடிப்பறிஞ்சு பார்க்கணும்ல. அதுக்காக வேண்டியது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் நிற்கணும்ல. அது நிற்கலை. ஆனால் தைரியமான ஒரே ஆள் நம்ம சைமண்ணை தைரியமான ஆள் நின்றுட்டார்ல. திராவிடமா தமிழ் தேசியமா? தேசியம்னா என்னென்ன? இறையாண்மை மிக்க நாடு, அதன்னே தேசியம். இந்திய தேசியம், இறையாண்மை மிக்க நாடு இந்தியா. தமிழ் தேசியம்னா என்ன? ஆடே, அது உள்கூடு. என்னண்ணே சிம்மாண்ணே, அது உள்கூடு. சரி சரி சரி, உங்களை நம்ம ஏற்றுக்கிடணும். நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும். இதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் இதுக்கு மட்டும் கேட்க, நான் சொல்ல ஆதாரத்தை ஏற்றுக்கிட மாட்டேங்க. இதுக்கு மட்டும் என்னத்துக்கு கேட்க? என்ன வாயில் வந்து நீ யார்? நீ முதல்ல யார் சொல்லு. டென்ஷன் ஆகிப்போச்சு, டென்ஷனே ஆகிப்போச்சு. இன்னைக்கு காலையில் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லோரும் நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்று பொங்கல், இன்னைக்கு மாட்டுப்பொங்கல், நாளைக்கு காணும் பொங்கல். அது இருக்கட்டும், வாழ்த்துக்கள் எல்லோரும். நம்ம இன்னைக்கு காலையில் நண்பரோட தேநீர் கடையில் இருக்கும்போது இன்னொரு நண்பர், அவர் வந்து நம்ம தற்கொலை பாய்ஸில் ஒருவர். ஆனால் நமக்கு ரொம்ப வேண்டியவர், வேண்டாதவர் இல்லை, ரொம்ப வேண்டியவர் பாருங்க. அப்போ அவர் வந்து எங்கள் சீமானிசம் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறார். பெரியார் இஸ் ஒஸ்ட் அண்ட் வேஸ்ட், நாங்கள் எல்லாத்தையும் தரமட்டமாக தட்டி எடுத்துட போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ இயல்பாகவே தம்பி, இந்த இடும்பைன்னு ஒரு கறிக்கெஞ்சி இருக்காமல்ல, கறிக்கெஞ்சி, அந்த கறிக்கெஞ்சி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. பெரியாருடைய நூல்களை நாட்டுடைமையாக்குங்க, எல்லாரும் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு முட்டாள்தனமாக கறிக்கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். சட்டம் முதல்ல பாரு, சட்டம் என்ன சொல்லுது? ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சா ஒருவர் எழுதியது அப்படின்னா அது வந்து பொது உடைமை, அது சட்டம் சொல்லுது. அதே நேரத்தில் ஐயா குளத்தூர்மணி அவர்களும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் திராவிடர் கழகத்துக்கு எதிராக பெரியாருடைய நூல்கள், பேச்சுகள், விடுதலை ஏடு, குடியரசு ஏடு, அனைத்தில் உள்ள கருத்து ஆய்வுகள் அனைத்தையும் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலும் வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஐயா பெருமதிப்பிற்குரிய சந்துரு ஐயா அவர்கள் தான் நீதியரசராக இருக்கும்போது அந்த வழக்கு வெற்றி கண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும். அதாவது பெரியாருடைய எழுத்துக்கள், ஒரு தலைவர் பொது உடைமை தலைவர் என்றால் அவர் பொதுதான் மக்களுக்கு, அது ஒரு இயக்கத்துக்கு மட்டும் சார்ந்தது அல்ல. அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து எல்லாமே மக்களுக்கானது
அதனால் ஒரு தனி இயக்கம் மட்டும் அதை கொண்டாட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி அதற்கு பிறகு இருவர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சிவஞானம் இப்ராஹிம் கலிபுல்லா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இரு நீதிபதிகள் படித்த ஞாபகம். அந்த இரு நீதிபதிகள் அமர்வுக்கு போய் அங்கேயும் 2 பேருமே இது சரிதாமியா, பெரியார் பொதுவானவர், அதனால் எல்லாரும் அவருடைய எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம், அதுக்கு எந்த காப்பிரைட்ஸும் கிடையாது அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டாங்க. இது நம்ம கறிக்கஞ்சிக்கு தானே அலையுது, அந்த கழுதை கறிக்கஞ்சிக்கு அலையுது. அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரம்லாம் எப்படி தெரியும்? சரி, இதை நான் நம்ம தற்கூரி தம்பிக்கு சொல்லி கொடுணும் அப்படின்ட்டு நான் எவ்வளோ, தம்பி கொஞ்சம் பொறுங்க, விவரத்தை கேளுங்க அப்படிங்கம்ல. அதெல்லாம் இல்லை, நீங்கள் நாட்டுடைமையாக்குங்க, எல்லாரும் பார்த்துட்டு போட்டோம். சரி, நீங்கள் எதில் இருந்து பார்த்தீங்க அதை சொல்லுங்க, உங்கள் ஆதாரம் எதில் இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க, எந்த ஒரு அப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல அப்படின்னா தம்பி நிலை கொள்ளாமல் நிற்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. பெரியார் கும்பத்தை உடைப்போம், திராவிடத்தை தரைமட்டமாக்குவோம், இதுதான் எங்கள் கொள்கை, நாங்கள் பாருங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு ஐயோ பெரிய சத்தம் போடுதார். அப்போ நம்ம நண்பர் நூறு இருக்கார்ல, ஐயோ சத்த போடாதீமையா, குறையுமையா, சீமானம் படித்தான் குறைக்கிறது மாதிரியே இருக்கு, நீர் கொஞ்சம் குறையும். இந்த ரை இருக்குல்ல, அறத்துக்கு மரத்துக்கு போடுத அந்த ரே இருக்கு பதிலாம், அது நிறைய சேட்டை பண்ணி விடுது. தகராறே அங்கே இருக்கு, கொஞ்சம் குறையுமையா, பேச்சு குறையும். சீமானும் இப்படித்தான் குறைக்காரு, நீரும் அப்படி குறைக்காதீமையா, பேச்சு குறையும் அப்படிங்காரு. இவ்வளவு மதிப்பான வார்த்தை. அப்போ தம்பிக்கு புரியவே இல்லை. தற்கூரி தம்பி இல்லை, நம்ம தம்பி ரொம்ப வேண்டியாரு, எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காரு, லேசானாலாம் இல்லை, ஆனால் தற்கூரியாக இருக்காரு. சொன்னதை கேட்க மாட்டேங்க. உள் வாங்கிட்டு பேசியா அப்படிங்க, உள் வாங்கிக்க, நான் என்ன சொல்கிறேன்னு உள் வாங்கிக்க, அதுக்கு பிறகு உன் கருத்தை முன்வை. நீ கறிக்கஞ்சி மாதிரியே பேசிக்கிட்டுறாத. அவன் வந்து எல்டர் பிரதர், ஜாலி பிரதர், என்ஜாய் பிரதர் அப்படின்ட்டு சீமான் ஊக்குவிக்கிறதுக்கு அவருடைய சொந்தக்கார பெண்ணை மனம் முடிப்பதாக அவர் பேசி வச்சிருக்காரு. அதனால இன்னொரு பெண்ணை நீ கழிட்டு வா, ரொம்ப என்ஜாய் பண்ணு அப்படின்னு வச்சிருக்காரு. பிறகு இந்த மகாப்பய வந்து அவனை கையில் வச்சுருக்க காரணம் வந்து இவருடைய அந்தரங்கங்கள் வீடியோக்கள் எல்லாமே அவன் கைவசம் நிறையா இருக்குது, பதுங்கி கிடக்கு. அதனால 2 பேரையும் கையில் வச்சுருக்கிறத தவிர மற்றபடி சீமான் யாரையும் வளர விட மாட்டார், வளர விடும் நோக்கம் இல்லை. நீர் போன வாரம் தான் சொன்னீர் சீமானே ஈரோடு கிழக்கில் நிற்க போகிறார் அப்படின்னு, வென்று காட்டிடுவாருன்னே. நீங்கள் அண்ணாச்சி பாருங்க, சீமான் வென்று காட்டுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. திராவிடமா தமிழ் தேசியமான்ட்டு நாங்கள் தமிழ் தேசியம் வென்று காட்டுவோம், திராவிடத்தை ஈரோடு கிழக்கில் அழித்தே காட்டுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கள. இன்னைக்கு வந்து சிதலாட்சுமி அப்படின்னு ஒரு அம்மையாரை வேட்பாளராக அவர் அறிவிச்சிட்டார, அவர் ஏன் நிற்கலை? ஏன்னா இன்னொருவர் வேட்பாளராக, அதாவது தகுதி நிலையில் நம்ம காளியம்மக்கா மாதிரி ஒரு 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 ஸ்ட்ராங்கான நிலைக்கு 2ஆம் கட்ட தலைவருங்க ஒரு படிநிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல சீமான் மசுரு பிசுறுன்னு தட்டி விடுதாரு. மற்றவர்களையும் அதே மாதிரி வளர விடாமல் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இன்னொருத்தர் போய் எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு வந்துடட்டும், நம்மளை வந்து அதிமுக ஆதரிக்கி, அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கி, பிஜேபி ஆதரிக்கி, எல்லாரும் சொல்லி வச்சது மாதிரி சீமான இதில் ஒரு தூக்கி வச்சிடணும். இதெல்லாம் என்னத்துக்காகன்னா நாக்பூர் அஜெண்டா. நாக்பூர் ஐயா சொல்லுங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா அப்படின்னு நம்ம எடப்பாடியார் அவர்கள் சரி போடலை, ஆமாம் போடலைன்னா ஈடி ரைடு வரும். பிறகு அந்த கொடநாடு இதில் ட்ராய் அமைப்பில் இருக்குமே அந்த போன் உரையாடல்கள் அதெல்லாம் வெளியே தூக்கி விட்டுருவாங்க, சிக்கல் வந்துடும். இன்னும் சிபிஐ வழக்குகள் பொள்ளாச்சியில் இருக்குது, அதெல்லாம் வெளியே தூக்கி விட்டுருவாங்க, சிக்கல் வந்துடும் அப்படின்னு எடப்பாடியாருக்கும் தெரியும், அவரோடு இடையே சுட்டி இருப்பவர்களுக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால சொல்லுங்க ஐயா, நாக்பூர் ஐயா, சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு கையை காட்டிக்கிட்டு நிற்பாங்க. ஆனால் வெளியே வேஷம் போடுவது அது இயல்பு, அது அப்படி தான் இருக்கணும். ஒரு அரசியல் கட்சின்னா அது அப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் சரியாக தான் இருக்காங்கன்னு வைங்களேன்.
அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் அஞ்ச கட்டி சீமானை மறைமுகமாக ஆதரித்து விட வேண்டும் என்று அவெல்லாம் காணா குறைக்கு பத்தா குறைக்கு நம்ம தேமுதிக அக்கா பிரேமலதா வேற நாங்கள் தேர்தலில் நிற்கலையா, நாங்கள் வந்து நிற்கலை. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணா நகர் இல்லைங்க, அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனை, பாலியல் வன்புணர்வு பிரச்சனைக்கு தியான்னாங்க. 1000 ரூபாய் யாரையா கேட்டா? 1000 நாங்கள் கேட்டோம்மா. பெண்களுக்கு பாதுகாப்புல கேட்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 1000 நீ கொடுத்ததுக்கு நீ என்ன கொடுத்த, ஏன் கொடுத்த அப்படின்னு வாய் இந்த பக்கம் இந்த பக்கமா நீண்டுச்சு. யாருக்கு? நம்ம பிரேமலதாக்கா. இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கத்த அரசு, முதுகல் பெற்ற அரசு, திராணியற்ற அரசு. எது? பொங்கலினம். என் மக்களுக்கு அதை கொடுக்க முடியல, நீ என்ன ஆளுவ? நீ பயிர் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் தரல, மத்திய அரசாங்கம் தரல, மத்திய அரசாங்கம் தரலன்னா நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஒரு மாற்று கேள்வி வைக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 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 வழி கட்டிய முட்டாளை ஒரு கட்சி தலைவராக்கி வச்சிருக்கு, பொதுச்செயலாளராக்கி வச்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா விஜயகாந்த் அவர்கள் மீது உள்ள மரியாதை தான் காரணம். அது இருந்தால் கூட அவர் மீது வைத்திருந்த நல்ல அபிப்பிராயம் மரியாதையின் காரணமாக திமுக அரசு அவருக்கு இறுதி மரியாதையெல்லாம் அரசு மரியாதையாக செலுத்தினாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த கணம் தங்காது, விடுங்க, தங்காட்டி அது அவங்க இயல்பு, அதை நம்ம ஒன்றும் குறைச்சலுக்கு இல்லை. இது மனசில் வச்சுக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பெரியாரா தமிழ் தேசியமா, பிரபாகரின் துப்பாக்கியா, யார்? பெரியாரின் கைத்தடியா பார்த்துருவோம் அப்படின்ட்டு யார் நிற்கா? சீதாலட்சுமி அக்கா நிற்காங்க களத்தில். அவங்க உரையாடல் அதை தான் சொல்லிட்டாங்க, பெரியாரின் துப்பாக்கியா, பெரியாரின் துப்பாக்கியா இல்லை, மேதகுவின் துப்பாக்கியா, பெரியாரின் கைத்தடியா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வரைப்பாயிட்டாங்க, ஸ்டடி ஆகிட்டாங்க, திறமையாயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க ரொம்ப அளப்பரிய அளவில் விளத்துக்கிட்ட எம்ஏ எம்பில் படிச்சிருக்காங்க. படித்து போய் அந்த கூட்டத்தில் எப்படி சேர்ந்தாங்கன்னா அது 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 சொல்ல முடியலை. எப்படின்னா தற்கூரியாக இருக்கிறது படித்தா மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி தற்கூரியாக யார் வேணாலும் எந்த தகுதி நிலையில் இருக்குங்களோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். அவங்க திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா? நாங்கள் இப்போ ஈரோடு கிழக்கில் வென்று காட்டுவோம், ஒரே முதல் எம்எல்ஏ எல்லோரும் வாழ்த்து போட்டிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே நம்ம அந்த பாத்திமாங்கிற அந்த பொண்ணு கூட வாழ்த்து போட்டிருக்கு. ஆமாம், நாமே தமிழர்னு நிரூபித்து காட்டிடணும். ஆமாம், அங்கே வாக்கு செலுத்துகிறவங்க யாரும் தமிழர் இல்லை, நாம் தான் தமிழர் அப்படின்னு நிரூபித்து காட்டிடணும் அப்படின்ட்டு அவங்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அது எப்படி? முதல் எம்எல்ஏ சீமானனுக்கு அவங்க முதல் எம்எல்ஏ ஆனால் சீமானன் கதி என்ன ஆகும்? நான் தான்ப்பா முதல் எம்எல்ஏ, கட்சியை கைப்பற்றிடலாம்ல. அந்த கட்சியினுடைய சின்னத்தில் அதிகாரபூர்வமாக நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னா நான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர், நீலாம் போயா அப்படின்னு அவங்க ஒரு தனி கட்சியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்போ நான் தமிழர் கட்சி அவங்களுக்கு சொந்தமாயிரும். தேர்தல் ஆணையம் அதுதான் பண்ணும், அதைத்தான் பண்ணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நாங்கள் ஜெயிச்சுவாக அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அண்ணன் மூலையில் இதெல்லாம் ஓடும் இல்லை. 2ஆம் கட்டமாக ஒரு தலைவர் உருவாக்கிறோம், அது நாம பிரபு சும்மாவா அப்படின்னு அண்ணன் மூலையில் இதெல்லாம் ஓடுமே. அப்படி இருக்கும்போது அண்ணன் வெற்றி வாய்ப்போ இல்லை ஒரு ஏறத்தாழங்க வாய்ப்போ இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அண்ணனே களங்கன்றுவார்ல, அண்ணன் ஏன் கலங்காங்காமல் அப்படியே தங்களுடைய அடிப்பொடிகளை வந்து கலங்கான வச்சு அவங்களுடைய பண வீக்கத்தை குறைத்து இவரும் குறைத்து அவர்களுடைய பண வீக்கத்தையும் குறைத்து அவர்களை தெருவில் நிப்பாட்டுறது அண்ணனுடைய இயல்பு. இது வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, மீண்டும் முயற்சி அப்படின்னு அண்ணன் கடந்து போயிட்டு இருப்பார். அவருக்கு தருண நிதி அங்கே வந்து
வெளிநாட்டில் இருக்க தோழர்கள் கொட்டிடுவாங்க. ஒருவே எனக்கு திரள் நிதி கொடு, தமிழ் மான பிள்ளைகளை காப்பாற்றி விடு அப்படின்னு அண்ணன் கையை கட்டிக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. திறநிதி ஈழச்சோம்பிகள் கொட்டிடுவான். அதாவது அவங்க ஏன் அவன் ஒரு 60 ஆண்டு காலம் போராடி இருக்கான். ஈழச்சோம்பிகள் 60 ஆண்டு காலம் போராடியும் ஏன் அவனால் ஒரு சுதந்திரமிக்க இறையாண்மை மிக்க நாட்டை கட்டமைக்க முடியலை. முப்படை கட்டி வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாட்டை கட்டமைக்க முடியாமல் ஏன் பின்னுக்கு போனான்னா அவன்கிட்ட இல்லவே இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்துக்கிட்டு இருந்துட்டான். இப்போ நம்ம அண்ணன் சீமான் செய்தார் பற்றிலா, அதாவது பெரியார் தான் என் தலைவர் அப்படின்னார். பெரியாரும் என் தலைவர்னாரு. அப்புறம் பெரியார் என் முன்னோத்தி ஏறு அப்படின்னாரு. பிறகு இப்போ பெரியாரை நான் பின்னங்கால் படரில் ஓட ஓட வைப்பேன் அப்படின்னு அண்ணன் பேசுகிறார் சீமானே. அவ்வளோ தெளிவாக தெளிஞ்சுக்கிட்டே வரார். நம்ம குருமூர்த்தி இருக்கார்ல, குருமூர்த்தி அவர் தான் சொல்றாரு, பார்ப்பார் இல்லாட்டி பெரியாருங்கிற ஒரு பிம்பமே தமிழ்நாட்டில் இல்லைங்க அப்படிங்கிறது. பாப்பானை வச்சு தான் பெரியாருடைய கதையை ஓடுது, இல்லைன்னா ஓடாது. எல்லாரையும் நமக்கு எதிராக கொம்புச்சி விட்டுருக்காரு அப்படின்னா அவர் ஒரு கதையை சீமானை மாதிரி அவரும் கட்டமைச்சுக்கிட்டு பெரியார் அவருக்கு விரோதமானவர், இவருக்கு விரோதமானவர், இவருக்கு விரோதமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். பெரியார் எதற்காக எதை பேசினார்? நீ வெறும் கஞ்சிக்காக மட்டும் உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய வேர்வை எல்லாத்தையும் சிந்தி உன் உயிரையே அதில் விடுதியே வெறும் கஞ்சிக்காக. உனக்கான ஊதியத்தை பங்கீட எப்போது பெறப்போகிறாய்? அதற்கான உனக்குள் ஒரு உணர்ச்சி எப்போது எழும் அப்படிங்கிறதுக்கு பெரியார் ஒன்றை பேசினார் என்றால் இவர் அதை கயிறு திரிச்சு, பெரியார் யாருமே முழுமையாக படிக்கிறதில்லை. இந்த வெட்டி ஒட்டி கத்தரிக்கும்ல அந்த கதையை எல்லாருமே செய்யுது. அதாவது உறவு முறை குறித்து பெரியார் என்ன பேசியிருக்காரு அப்படின்ட்டு யாருமே முழுமையாக பார்க்கறதில்லை. ஒவ்வொரு பிரிவுகளிலும் ஒவ்வொரு விதமான உறவு முறைகள் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு விதமான திருமண முறைகள் சொல்லப்படுகிறது, வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமான முறைகள் இருக்கிறது. மனித இனத்திற்கென்று ஒரு வரையறுக்கப்பட்ட வரையறை இல்லாமல் இருக்கிறது. இதில் எதையும் தெளிவு பெற முடியாமல் இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு வரையறைய சொல்லுறார். இதுதான் தெளிவு பெற முடியாமல் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அவர் இதுதான் இப்படித்தான், அதனால் இப்படிதான் நீங்கள் ஆக மாட்டியா அப்படின்னு யாரையும் சொல்லலை. அங்கங்கே வெவ்வேறு விதமாக இருக்கிறது, தெளிவு பெற முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இவங்க அதில் ஊடே எதையாவது ஒன்றை வெட்டி எடுத்துக்கிட்டு பிட்டு படம் ஓட்டிக்கிட்டு இருக்கானுவ. குறிப்பாயுசும் தான் இந்த பார்ப்பனியமும் அதை தான் செய்துக்கிட்டு இருக்கு. நாக்பூர் நக்கிகள் அதை தான் செய்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். பிஜேபிங்கிறதுலாம் அதில் அடக்கமாயிருது. இப்போ இந்த சீதாலட்சுமி இருக்காங்களே ஈரோடு கிழக்கு தொகுதியில், எல்லா கட்சிகளும் அவங்கள தான் ஆதரிக்கணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஆனால் திராவிடம் வெல்லுமா? இல்லை தமிழ் தேசியம் இல்லது உள்கூடு வெல்லுமா அப்படிங்கிறத நாம் பேசி கண்டுபிடிக்க முடியாது பற்றிலா. அங்கே உள்ள மக்கள் தான் முடிவு பண்ணணும் பற்றிலா. அதனால பிப்ரவரி வரட்டும்னு அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க.